ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி கொத்தமல்லி தழை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 கொத்து கறிவேப்பிலை, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம். இது அரை டம்ளர் அரிசி 100 ml கப்பில் மெஷர் பண்ணி சாதமாக வடிச்சிங்கன்னா எவ்வளோ வருமோ அதுக்கான அளவுகள் இது. நீங்கள் உங்களுடைய சாதத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ செஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல கொத்தமல்லி தழை தவிர மற்ற எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையும் தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எவ்வளோ கம்மியாக சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறையா சேர்க்கும் பொழுது நம்ம குக் பண்ணும்போது டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கலர் தூக்கலாக காட்டுறதுக்காக அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வறுத்த வேர்க்கடலை அரை கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் நீக்கிய வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் வறுத்தது. இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா நிறையா டைம் எடுத்து கெட்டியாகிறதுக்காகும். அதனால் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும். இதே டைமில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக வர வரைக்கும் நீங்கள் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். சாதத்தை சேர்த்துட்டு கீழேருந்து மேல் நோக்கி நீங்கள் கிளறி விடணும். அப்படி அடியிலேருந்து நீங்கள் கிளறி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சாதம் உதிரி உதிரியாகவே இருக்கும், குழையாது. ஸோ நல்லா எல்லா சாதத்துலேயும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சாதம் ரெடி ஆயிரும். சூப்பரான மல்லி சாதம் தயார். மல்லித்தழை நம்ம நார்மலாக சட்னிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி செய்யும்போது நிறையா மல்லித்தழையும் நம்ம உடம்புக்குள்ளே சேரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சாதம் இது. இந்த பேஸ்ட் மாதிரி வர டைமில் நீங்கள் செஞ்சுட்டு ஆற வச்சு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வீக்குக்கு மேலே கெட்டு போகாது. வாரத்தில் 2 டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி சாதமாக கிளறி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.